ராசி நண்பர்களுக்கான ஜூலை மாத ராசி பலன்கள். உங்களை பொறுத்த வரைக்கும் பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்திற்கு குரு பயிற்சி ஆகிட்டார். பூர்வ புண்ணியாதிபதி உச்சம் அடைஞ்சிட்டார். நீண்ட நாட்களுக்கு பிறகு, இன்ஃபேக்ட் சொல்லணும்னா கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக பட்ட அவஸ்தை விமோச்சனத்தை தரக்கூடிய நேரம். அப்பாடா ரிலீஃப் சார் எங்களுக்கு அப்படின்னு சொல்லுவீங்க தெரியுமா, அந்த ரிலீஃப் இப்போ வருது உங்களுக்கு. அதுவும் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட ராசிநாதன் 7ஆம் இடத்துல இருக்கார். திருமண விஷயத்தில் மட்டும் எச்சரிக்கையாக இருங்க. ஏன்னா இப்போ கன்ஃபார்ம்டாக திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் பிரச்சனை என்னென்னா இமீடியட்டாக பிரிவை கொடுத்துருவோம். எக்காரணத்தை கொண்டு விருச்சிக ராசிக்காரங்க இந்த மாதம் திருமணத்தை பற்றி பேச்சுவார்த்தை நடத்தாதீங்க. ஏன்னா 7ஆம் இடத்துல செவ்வாய்க்கு சனி பார்வை. பொதுவாக எந்த ராசியாக இருந்தாலும் சரி 7ஆம் இடத்துல செவ்வாய் வந்தாலே இரட்டை விஷயங்கள் நடக்கும். அதாவது இரட்டை திருமணம் நடக்கும். 7ஆம் இடத்துல ஜாதகத்தில் 7ஆம் இடத்துல சனி செவ்வாய் இருந்தார்னா கன்ஃபார்ம்டாக டுவல் மேரேஜ். இது நான் ஒருத்தர் 2 பேர்த்துக்கு பார்க்கல, பல பேர்த்துக்கு பார்த்துறேன். இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை வருதுன்னா கணவன் மனைவி உறவில் ஒரு மனஸ்தாபம் ஏற்படும். அதே சமயம் இந்த செவ்வாய் 7ஆம் இடத்துலேருந்து எங்கே பார்க்குறாருன்னா 7, 8, 9, 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. வேலை செய்கிற இடத்துல எல்லாருக்கிட்டையும் அப்படியே கோபத்தில் இருக்கீங்க, சண்டை போட்டுட்டுறதுக்கு தயாராக இருக்கீங்க. முன் கோபத்தை தவிர்ப்பது நல்லது. ஏற்கனவே உங்கள் வாயில் விழுறதுக்கே எல்லோரும் பயப்படுறாங்க. இவன் ஐயோ விருச்சிக ராசிக்காரனா, இவன் வாயில் விழுந்து இவன்ட்ட மாட்டின்னு அவஸ்தைப்படுறா அப்படின்ட்டு. இப்போ கேட்கவே வேணாம். 2ஆம் வீட்டு அதிபதி உச்சம். இதில் 2ஆம் இடத்திற்கு சனியின் பார்வை வேறு. குழந்தைகள் விஷயத்திலும் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா குழந்தைகள் பிடிவாதமாக இருப்பாங்க. ஆக்சுவலாக அவங்க நல்ல நேரம் தான் அவங்களுக்கு. ஆனால் அவங்க பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு நிற்பாங்க. நான் முயல் பிடிச்சிருக்கேன், அதுக்கு 3 கால் தான் இருக்குது, மீதி 1 கால் காணோம்பாங்க. கடைசியில் பார்த்தா அங்கே 4 கால் இருக்கும். இவங்க பிடிச்சிருக்கிறதே அந்த 4வது கால் தான். ஆனால் அந்த மொத்த 3 கால் தான் இருக்குங்க. அதாவது இந்த பரமார்த்த குரு கதைகள்னு சொல்லுவாங்க. அதில் ஒரு 9 மாணவர்கள் போவாங்க, கூட குரு போவார். ஆற்றை கடந்து போனவுடனே எண்ணி பாரும்பார் குரு. தன்னை விட்டுட்டு மற்ற 8 பேர்த்த எண்ணிட்டு 8 மாணவர் தான் இருக்கான், ஒருத்தனை காணும் அப்படிம்பாங்க. அப்போ ஒருத்தன் வழிபோக்க வருவான், ஒவ்வொருத்தனையும் அடிப்பான். 1, 2, 3 அடித்து 9 இருக்காது. இந்த எண்ணினவனை விட்டுருவாங்க. அது மாதிரி நீங்கள் முயலுக்கு 3 கால்னு நிற்பீங்க. அதனால் எக்காரணத்தை கொண்டும் பிடிவாதம் பிடிப்பதை உங்கள் குழந்தைகளிடம் காட்டுவதை தவிர்ப்பது நல்லது. கூட பிறந்தவங்க விஷயத்தில் மனஸ்தாபம் ஏற்படும். கணவன் மனைவி உறவில் எந்த விதமான நெகட்டிவும் இல்லை. பிடிவாதம் இருக்கும், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் பிடிவாதங்கிறது உங்களுக்கு இல்லாமல் இருந்தால் தான் பிரச்சனையே. உங்களுக்கு விருச்சிக ராசிக்கு பிடிவாதங்கிறது பை டிஃபால்ட் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் என்னென்னா வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ ரீதியான செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இது அவங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் கணவருக்கோ இல்லை மனைவிக்கோ மட்டும் இல்லை, அவங்களுடைய அம்மாவுக்கும் இது நடக்கும். அம்மாவுடைய ஹெல்த்தும், அதாவது உங்கள் மாமியார் ஹெல்த்தும் பாதிக்கக்கூடிய வகையில் இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இன்ஃபேக்ட் 9ஆம் இடத்துல குரு இருக்கிறதுங்கிறது ஒரு காரியம் பண்ணுற மாதிரி வருது. அது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து நல்ல விதத்தமாகவும் இருக்கும், சில சங்கடமும் இருக்கும். இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஒருத்தர்கிட்ட மறைமுகமாக சொன்னதுக்கே நீ சொல்லலைன்னு சண்டைக்கு வந்துட்டார். அதனால தான் ஓப்பனாக சொல்கிறேன். ஏன்னா நெருப்புன்னு சொன்னால் வாய் வந்துடாது. அதனால தான் நல்லதையும் சொல்லணும், கெட்டதையும் சொல்லணுன்ட்டு. ஆனால் பூடகமாக தான் சொல்லணும். அதே சமயம் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் உங்களுக்கான சாதகமான நாட்கள் ஜூலை 1, 2, 3, 4, 6, 7, 8, 9, 10, 11, 12ஆம் தேதி இரவு 7 மணி வரை. அதன் பிறகு 16, 17, 18, 19, 20, 21ஆம் தேதி காலை 8 மணி வரை. அதன் பிறகு 23ஆம் தேதி இரவு 8 மணி முதல் 24, 25, 26, 27, 28, 29, 30, 31. இந்த நாட்கள் உங்களுக்கு காரிய பலிதத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். தொட்டது துலங்கும், சக்ஸஸ். அவ்வளோ சூப்பரான நாட்கள். ஆனால் மனசில் சஞ்சலத்தையும் வார்த்தைகளில் குழப்பத்தையும் குடும்பத்தில் எதிரிகளையும் உருவாக்கக்கூடிய நாட்கள்னால் சந்திராஷ்டம நாட்கள். ஜூலை 12ஆம் தேதி ராத்திரி 7 மணி 6 நிமிஷத்துலேருந்து ஜூலை 14ஆம் தேதி ராத்திரி 6 மணி 49 நிமிஷம் வரைக்கும் சந்திராஷ்டமம். ஸோ சந்திராஷ்டமத்தில் சந்திரன் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கும் பொழுது புதன் வக்கரகதியிலேருந்து பார்க்குறார். அதனால் என்ன அப்படின்னா புதன் சந்திரன் வேதை பொருத்தம் வக்கரகதியில் இருக்கிறதுனால நீங்கள் பேசுறது எதிரியாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது.
அதாவது சந்திரன் வந்து உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல புதனோடு சேர்ந்துருக்கார். அந்த நாட்களில் புதன் சந்திரன் சேர்க்கை வேதை பொருத்தம். ஆனால் அது எதிர்மறை பலன்களை ஏற்படுத்தும். அதனால் கவனமாக பேசுங்க. குடும்ப விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. குறிப்பாக உங்களுடைய எதிரிகள் கூடவே இருக்கக்கூடிய குடும்ப எதிரிகளே உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவார்கள். இந்த ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு ஒரு பக்கம் பையனால் பிரச்சனை, ஒரு பக்கம் கணவரால் பிரச்சனை, இன்னொரு பக்கம் மாமியாரால் பிரச்சனை, இப்படி மும்முனை தாக்குதலில் மாட்டின்னு இருக்கீங்க. நான் யாரை கவனிக்கிறது? பையனை தான் கவனிக்கணும். ஏன்னா பையனுடைய ஆரோக்கியம், பையனுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும். அது மட்டும் இல்லை, பையனுடைய கூடா நட்பு இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா இந்த காலத்து பசங்க யாரையுமே நம்ப முடியறதில்லை. வயசு பசங்க கோளாறாக இருக்காங்க, தெரிய மாட்டேங்கிறது என்ன தப்பு எது தப்பான ரைட்டானே தெரிய மாட்டேங்கிறது. ஏன்னா இது கரெக்டு தான் சார். அதுவும் இப்போ இருக்கிற அந்த விசிலடைஞ்சா குஞ்சுகள் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரூல்ஸும் தெரியல, சட்டமும் தெரியல, திட்டமும் தெரியல, ஏதோ வளரின்னு இருக்குங்க. அதனால் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. இந்த ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகள் தங்களின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனம் செலுத்துவது நல்லது. ஏன்னா 7ஆம் இடத்துல செவ்வாய் சனியின் பார்வையில், அதனால் இடுப்பு சம்பந்தமான இரத்த இழப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து ஒரு அபவ் 40 இருந்தீங்கன்னா இந்த மென்ஸ்ட்ருவல் சைக்கிள் ஸ்டாப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் இரத்த இழப்பு ஏற்பட்டால் பரவாயில்ல. அதே சமயம் லெஸ் தேன் 40 இருக்கீங்க அப்படின்னா வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது எச்சரிக்கை தேவை. இது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் 2 பேர்த்துக்கு ஒரே ரூல் தான். அதே சமயம் வியாபாரத்தில் இருக்கிறவங்க கஸ்டமர்ஸ் கிட்ட கோவப்பட்டு பேசுகிறீங்க. இரிட்டேஷன் உங்களுக்கு டு தி கோர் இருக்குது. கோபத்தை எரிச்சல், அதாவது எரிச்சல்னால் நீங்கள் பேசுகிறது யாரும் கேட்கலையேங்கிற எரிச்சல். ஆக்சுவலாக உங்கள் பேச்சு தான் அங்கே எடுபடும். ஆனால் உங்கள் பேச்சை எப்படி பேசுவாங்கன்னா, நீங்கள் உங்ககிட்டேருந்து வாங்கி அவங்க சொன்னதாக சொல்லுவாங்க. அதனால் என்ன ஆகும்னா நீங்கள் சொன்னது வெளியில் வராது. அதனால் யாருக்கிட்ட சொல்லணுமோ அதை அவங்கக்கிட்ட டைரெக்டாக பேசுகிறதுக்கு முயற்சி எடுங்க. கலைத்துறை நண்பர்களை பொறுத்த வரைக்கும் தொழில் ரீதியான சில பாதிப்புகள் ஏற்படும். சிலருக்கு பார்த்திங்கன்னா வேலை இழப்பு அல்லது மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த விருச்சிக ராசியில் இருக்கிறவங்க தொழில் சம்பந்தமாக எந்தவித புதிய முயற்சிகளிலும் ஈடுபடாமல் இருப்பது நல்லது. தொழிலில் ஒரு மாற்றம் வரும், ஆனால் அந்த மாற்றம் நீங்கள் எடுத்துதான் இருக்கணும். அதுவாக மாறித்தான் மாற்றக்கூடாது. ஏன் அப்படின்னு சொன்னால் அது போகிற போக்கில் போய் உங்களை இந்த தொழில் வேண்டாம் அந்த தொழிலுக்கு உங்களை தள்ளித்துன்னு வச்சுக்கோங்க, அந்த தொழில் நிரந்தரமாக இருக்காது. ஸோ எந்த ஒரு விஷயத்திலும் சுயமாக முடிவெடுக்கிறதுக்கு பாருங்கள். உங்களுடைய சிந்தனா சக்தி அபரிதமான வெற்றியை தருவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். பண வருமானம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இளைய சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். வழக்கு சார்ந்த விஷயங்கள், பூர்வீக சொத்து சார்ந்த விஷயங்கள், உங்களுடைய சுய சம்பாத்தியத்தில் வாங்கின சொத்துக்கள் சார்ந்த வழக்குகளில் நிரந்தர வெற்றிகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதத்துக்கான சாதகமான நாட்கள் சொன்னது போல், சந்திராஷ்டம நாட்கள் சொன்னது போல் பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய காமாட்சி அம்மன், இல்லாட்டி மாங்காட்டில் இருக்கிற காமாட்சி அம்மன். சார் நான் இருக்கிறது வந்து கன்னியாகுமரியில் இருக்க, எப்படி சார் வருது? மானசீகமாக பிரார்த்தனை பண்ணுங்கள். காமாட்சி அம்மன் விருத்தம்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது, அதை சொல்லிட்டு வாங்க. காமாட்சி அம்மன் விருத்தத்தை தினமும் பாராயணம் செய்து வாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் அனைத்து விதமான ஆசைகளையும் வெற்றி கொள்வது மட்டுமல்லாமல் ஆசைகளால் வரக்கூடிய பாதிப்புகள் உங்களை விட்டு அகலும். உங்கள் தனிப்பட்ட ராசிகளுக்கான பலன்களை நீங்கள் அறிந்து கொண்டிருப்பீர்கள். உங்களுக்கான பலன்களை நம்ம சொல்லியிருக்கோம். ஆனால் இது வந்து பொதுவான பலன். இதை உங்களுடைய ஜாதகத்துக்கு பொருத்தி பார்க்கணும் அப்படின்னு பார்க்கணும். ஏன் அப்படின்னு கேட்டேன்னா, இது நம்ம சொல்லியிருக்கிறது ராசிக்கு தான். ஆனால் லக்னத்துக்கு இதை பொருத்தி பார்த்து பலன்களை தெரிந்து கொள்வது நல்லது. அப்படி உங்களுடைய தனிப்பட்ட ஜனனகால ஜாதகத்திற்கான பலன்களை அறிந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள கைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு பலன்களை அறிந்து கொள்ளலாம். இதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலம் சீரும் சிறப்புமாக இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.